நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2026. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். தமிழ்மறை 948. வள்ளுவ பெருமகனார். மருத்துவம் முதன்மையான சேவை, அது எம் மக்களுக்கு தேவை. மருத்துவம் மக்களின் உயிர் உரிமை, அதை வழங்குவது அரசின் கடமை. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையை சாத்தியப்படுத்துவதே நாம் தமிழர் அரசின் முதன்மையான நோக்கமாகும். மருத்துவ கொள்கையில் மாற்றம். மருத்துவம் முதன்மையான சேவை, அது எம் மக்களுக்கு தேவை. உடல் நலம் என்பது பணம் கொடுத்து வாங்கும் பொருள் அன்று, அது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அதை வழங்குவதுதான் நாம் தமிழர் அரசின் கடமை. தரமான, சரியான, சமமான, கட்டணமில்லா மருத்துவம் அனைவருக்கும் வழங்குவதுதான் நமது அரசின் கடமை. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கின்றதோ அதே கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களின் குறிக்கோள். புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள் மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்கின்ற ஒரு அரசை நிறுவிவிட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமானது ஒன்று உண்டா? நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை என் மக்களின் அரசு கொடுத்துவிடும் என்கிறார். அதேபோல் மக்களுக்கான அரசை தரம் உயர்த்திய மருத்துவத்தை நிறுவுவதுதான் எங்கள் கனவு. மருத்துவ படிப்பு அனைத்தும் தூய தமிழ் மொழியில். மருத்துவர் சாமுவேல் ஃபிட்ஸ்டின் சென்னையிலும் இலங்கையிலும் வாழ்ந்த அமெரிக்க பாதிரியார். தமிழை கற்று தேர்ந்த இவர் யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரியில் தமிழ் மொழியிலே மருத்துவ பாடத்தை நடத்தினார். தொடக்கத்தில் எதிர்ப்பு எழுந்தது. தாய்மொழியில் கற்றால்தான் சிறப்பு என்று வாதிட்டார். பின்னாளில் அவரிடம் தமிழ் வழியில் மருத்துவம் பயின்ற பலர் உலக புகழ் பெற்றவர்களாக திகழ்ந்தனர். இவர் 10க்கு மேற்பட்ட மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். உடற்கூறியல் என்று இவர் மொழிபெயர்த்த நூல் சித்த மருத்துவர்களின் பாட புத்தகத்தில் உள்ளது. இந்த பெரும் சாதனையின் தொடர்ச்சியாக நாம் தமிழர் அரசு தமிழ் வழி மருத்துவ கல்லூரிகளை தொடங்கி அதில் பிட்கிரின் தமிழில் எழுதிய மருத்துவ பாட புத்தகங்களை இடம்பெற செய்யும். ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட பல நாடுகளும் அவர்கள் தாய்மொழியில் தான் மருத்துவ கல்லூரிகளில் பாடங்களை நடத்தி வருகிறார்கள். உலகின் தொன்மை வாய்ந்த தமிழ் மொழிக்கு அந்த தகுதி உண்டு. அதனால் ஆங்கில மருத்துவம் அனைத்தும் தமிழ் வழியில் நடத்தப்படும். தொடக்க நலவாழ்வு மருத்துவ மையம். தற்போதைய கணக்குப்படி 30,000 மக்கள் தொகைக்கு ஓர் ஆரம்ப சுகாதார நிலையம் என்றிருக்கிறது. அது 10,000 பேருக்கு ஓர் தொடக்க நலவாழ்வு மருத்துவ மையமாக மாற்றப்படும். அனைத்து தொடக்க நலவாழ்வு மருத்துவ மையங்களிலும் குருதி பரிசோதனை மையம், காந்த அதிர்வலை கருவி, இதய நோயை கண்டறியும் கருவி, புற்றுநோயை கண்டறியும் கருவி முதலியவை அமைக்கப்படும். இங்கு நச்சுக்கடி முறிவு மருந்து, நாய்க்கடிக்கான ஊசி மருந்து ஆகியவை இருக்குமாறு உறுதி செய்யப்படும். 2 மருத்துவர்கள் 3 செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிவார்கள். இதன் நோக்கம் கீழ்மட்டத்திலேயே பெரிய நோய்களை கண்டறிந்து தொடக்கத்திலேயே தடுத்து விடலாம் என்பதே. சிறப்பு மருத்துவமனை. சிற்றூர்களில் இருந்து சற்றொப்ப 20,000 அத்தி தொலைவிற்குள் ஒரு சிறப்பு மருத்துவமனை உருவாக்கப்படும். ஏற்கனவே இருப்பவை மேலும் தரம் உயர்த்தப்படும். சிறப்பு மருத்துவமனையில் கண், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், மாரடைப்பு தடுப்பு மருத்துவம், தோல் மருத்துவம், எலும்பு முறிவு, கட்டு, சிறிய வகை அறுவை மருத்துவம் ஆகியவை அளிக்கப்படும். 4 மருத்துவர்கள் 5 செவிலியர்கள் சுழற்சி முறை பணியில் இருப்பார்கள். இது அதிக அளவிலான படுக்கை வசதிகள் கொண்ட உள்நோயாளிகள் பிரிவாக செயல்படும். உயர் சிறப்பு மருத்துவமனைகள். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு சிறப்பு மருத்துவமனை செயல்படுத்தப்படும். இங்கு இதயம், மூளை, சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட அனைத்து வித உயர் அறுவை மருத்துவங்களும் வழங்கப்படும். எல்லாவற்றிற்கும் சென்னை தலைமை மருத்துவமனையை நாடிக்கொண்டிருப்பது தவிர்க்கப்படும். இது சிறப்பு மருத்துவமனைகளை விட அதிக அளவிலான படுக்கை வசதிகள் கொண்டதாக இருக்கும். 24 மணி நேரமும் வெளிநோயாளிகள் பிரிவு. தொடக்க நலவாழ்வு மருத்துவ மையம் முதல் உயர் சிறப்பு மருத்துவமனை வரையிலும் வெளிநோயாளிகள் பிரிவு 24 மணி நேரமும் இயங்கும். அதற்கேற்ப மருத்துவர்களும் செவிலியர்களும் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படுவார்கள். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் தங்களின் ஒரு நாள் ஊதியத்தை இழக்க வேண்டியிருக்காது. அதிக தொகையை செலவு செய்து தனியார் மருத்துவமனைகளை நாடி போவது குறையும். சமத்துவ மருத்துவ முறை. ஆங்கில மருத்துவ முறையை தலையாய மருத்துவமாகவும் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உட்பட பிற மருத்துவ முறைகள் அனைத்தும் மாற்று மருத்துவ முறைகள் என்ற தற்போதைய நிலையை மாற்றி அனைத்து மருத்துவ முறைகளும் சமமான வாய்ப்பு வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்படும். இந்திய ஆட்சி பணியாளர்கள் IAS, IPS
IFS, IRS முதல் அரசு ஊழியர்கள் வரை முதலமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே உறுதியாக அரசு மருத்துவமனைகள் தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றப்படும். அதற்கேற்ப தனியார் மருத்துவமனைகள் உள்ள அனைத்து வசதிகளும் அரசு மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும். அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்தும் போதுதான் அதன் தரம் மேலும் உயரும். எளிய மக்களும் இந்த கட்டமைப்பின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நாம் தமிழர் அரசு அதற்கேற்ற மாற்றங்களை கொண்டு வரும். அடிப்படை குறைபாடுகள் நீக்கம். தமிழ்நாட்டில் தற்போது அதிக நோயாளிகளுக்கு குறைவான மருத்துவர்கள் என்ற விழுக்காட்டு நிலையை நீடிக்கிறது. இதனால் அனைவருக்கும் சரியான மருத்துவம் கிடைக்கப்பெறுவதில்லை. நாம் தமிழர் அரசு இதில் தனி கவனம் செலுத்தி நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணியமர்த்தும். இதன் மூலம் அனைவருக்குமான மருத்துவம் காலதாமதமின்றி கிடைப்பதுடன் மருத்துவர்களுக்கான வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படும். குறைகளை ஒழிக்க மாற்று. அரசு மருத்துவமனைகள் உயர் மருத்துவங்கள் அனைத்தும் உடனடியாக கிடைக்கக்கூடிய வகையில் கட்டமைப்பு வலுப்படுத்தப்படும். ஊழியர்களின் குறைபாடுகள் அனைத்தும் களையப்படும். மருத்துவமனைகள் அனைத்தும் கணினிமயப்படுத்தப்பட்டு வெளிப்படைத்தன்மையோடு இயங்கும். மக்களுக்கான மருத்துவம் என்பது அரசின் கட்டாய சேவை. குறைகளையும் குற்றங்களையும் தடுப்பது. நோயாளிகளுக்கு போதிய படுக்கை வசதிகள் இல்லாதது, ஊழியர்களின் கண்ணிய குறைவான வார்த்தைகள் மற்றும் நடத்தைகள், எங்கும் நிறைந்த கையூட்டு, அளவு கடந்த காலம் தாழ்த்தல், மாத்திரை மருந்துகள் பற்றாக்குறை, உள்கட்டமைப்பு இல்லாதது, மேம்படுத்தப்பட்ட கருவிகள் இல்லாதது, போதுமான மருத்துவர்கள் ஊழியர்கள் இல்லாமல் இருப்பது, தூய்மையான கழிப்பறைகள் இல்லாதிருப்பது போன்ற பல குறைகள் மருத்துவத்துறையில் பெருகி இருக்கிறது. நாம் தமிழர் அரசு இவற்றை முற்றாக ஒழித்துவிடும். சிறுநீரகம் உட்பட உடல் உறுப்பு திருட்டு மற்றும் சட்டத்திற்கு எதிரான உறுப்பு கொலை கட்டுப்படுத்தப்படும். இவ்வகையான உடல் உறுப்பு திருட்டில் ஈடுபடும் இடைத்தரகர்கள், அதிகாரிகள், மருத்துவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதோடு உரிமமும் திரும்ப பெறப்படும். உடல் உறுப்பு மாற்றுக்கு தற்போது இருக்கும் டிரான்சாக்ஷன் எனும் இணையதளம் மக்கள் எளிமையாக பயன்படுத்தும்படி மாற்றியமைக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் வெளிப்படையாக செயல்படும். கணினி நலவாழ்வு அட்டை. புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவமனையிலேயே உடல்நல ஆய்வு குறிப்புகள் அடங்கிய மருத்துவ அட்டை வழங்கப்படும். ஆண்டிற்கு ஒருமுறை பொது உடல் ஆய்வு செய்து கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். நோய்த்தன்மை, மருத்துவம் குறித்து அனைத்தும் அந்த குடும்ப நல அட்டையில் பதிவேற்றப்படும். அடுத்தடுத்து என்ன மருத்துவம், அதுவரை அளிக்கப்பட்ட மருத்துவம் என்ன என்பதை அறிந்து தேவையான அடுத்த கட்ட மருத்துவத்தை பார்க்க நிலையாக அந்த அட்டை பயன்படும். அனைவருக்கும் மருத்துவம் என்ற மருத்துவ அட்டை அமல்படுத்தப்படும். அதில் உடல் உறுப்பு கொலை செய்ய மனமுவந்து பதிவு செய்பவர்களுக்கு தனி குறியீட்டுடன் கூடிய அட்டை வழங்கப்படும். எதிர்பாராத பெரும் விபத்து நடந்து அவர் உயிரிழக்கும் நிலையில் உடனடியாக அவரிடமிருந்து உடல் உறுப்பு கொடையை பெற்று மற்றவர்களுக்கு பொருத்த ஏதுவாக அந்த அடையாள அட்டை இருக்கும். முதியோர்களுக்கான நடமாடும் மருத்துவ மையம். அகவை 60ற்கு மேல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் துயருறும் முதியோர்களின் நலனிலும் கருவுற்ற பெண்களின் நலனிலும் எமது அரசு அக்கறை எடுத்துக் கொள்கிறது. எனவே ஒவ்வொரு மருத்துவமனையிலும் முதியோர்கள் மற்றும் கருவுற்ற பெண்களுக்கு என தனியாக ஒரு குழு 24 மணி நேரமும் இயங்கும். நடக்க முடியாத முதியோர்கள் தொலைபேசி மூலம் செய்தி கூறினால் வீடு தேடி மருத்துவர்கள் வருவார்கள். தேவையான மருந்து, மாத்திரை, ஊசிகளை கொடுத்து அறிவுரைகள் வழங்கி வருவார்கள். தொடர்ந்து மேல் மருத்துவம் தேவை என்றால் அவரது பரிந்துரையின் பேரில் அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் ஊர்தி மூலம் அழைத்து செல்லப்படுவார்கள். குழந்தைகளுக்கான மருத்துவம். ஒவ்வொரு குழந்தையின் மருத்துவ நலன் அக்கறை எடுத்துக் கொள்ளப்படும். பள்ளியில் சேர்க்கும் போது அந்த குழந்தையின் உடல்நலம் குறித்து ஆய்வு அறிக்கையும் சேர்த்தே பதிவு செய்யப்படும். இதனால் குழந்தைக்கு உடல்நலக்கேடு ஏற்பட்டால் உடனே கண்டறிந்து குணப்படுத்த வழி செய்யப்படும். மருந்து, மருத்துவ கருவிகள் வாங்கும் முறை. மருந்து, மாத்திரைகள், மருத்துவ கருவிகள் கொள்முதல் செய்து அனைத்தும் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படும். இந்த பிரிவு முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். மருந்து, மாத்திரைகள், ஊசி மருந்துகள் என வாங்கும்போது தரத்தை பரிசோதிக்க சில ஆயிரம் மாத்திரை அட்டைகளுக்கு ஒரு அட்டையை பரிசோதிப்பது, பல ஆயிரம் ஊசி மருந்துகளுக்கு ஒரு ஊசி மருந்தை சோதிப்பது என்று ஏதும் இருக்காது. 1000 மருந்து அட்டைகளுக்கு 1 என்ற விழுக்காட்டில் பரிசோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். சரியானதுதானா என்ற ஆய்வு நடத்தப்படும். தேவைப்பட்டால் 100 மருந்து மாத்திரை அட்டைகளுக்கு 1 ஆய்வு செய்யும் முடிவையும் அரசு எடுக்கும். மக்களின் நலவாழ்வுக்காக உருவாக்கப்படும் மருந்து மாத்திரைகள் தரமற்றதாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நாம் தமிழர் அரசு கவனமாக இருக்கும். மருத்துவ கருவிகள் தயாரிப்பு நிறுவனம். தலை சிறந்த மருத்துவ கருவி தயாரிப்புகள், இதயத்திற்கு தேவையான உறைகுழாய், செயற்கை தடுக்குதல்கள், பல் நடுவு, பதிய திருத்துகள், வெண்வெள்ளி தகடுகள், இடுப்பு மூட்டு செயற்கை இணைப்புகள், கால் இழந்தவர்களுக்கு இளைஞர் கால்கள், கைகள் இழந்தவர்களுக்கு உய்யணு கைகள் போன்றவைகளை உருவாக்க மருத்துவ கருவிகளை உருவாக்கும் நிறுவனம் அரசு சார்பிலேயே நிறுவப்படும். இதன் மூலம் ஏழை நடுத்தர மக்களும் விலை குறைவான உயர்தர மருத்துவ கருவிகளை பெற்றுக் கொள்ளலாம். தமிழக பொறியாளர்களுக்கு வேலையும் கிடைக்கும்.